எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சதி நடந்தாலும், நல்ல உள்ளத்திற்கு இறைவனின் அருள் சற்று அதிகமாகவே இருக்கும். வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடமும் பழகுவோமாயின் வேதனைகள் என்பதே நம் வாழ்வில் இருக்காது. நடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுவதால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை. இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் உன் பயணம் ஏன் நிற்க வேண்டும்? அவமானம் படுத்தும் போது கவலை வேண்டாம், வலித்தால் கொஞ்சம் தாங்கிக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. தகுதியற்ற ஒரு நபருக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வழங்கினால் உங்களை அழிக்க அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். சிந்தித்து செயலாற்றுங்கள். நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம், ஆனால் அது எப்பொழுதும் உங்களுக்கு சரியானவர்களை தரும். தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுவார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. எல்லாம் முடிந்து விட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதீர்கள். மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கையில் மட்டுமே உள்ளது. புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம். நீங்கள் நம்பியவர்கள் உங்களிடம் நடிக்கும்போது அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களை ஏமாற்ற வேறு வழிகளை தேட ஆரம்பித்து விடுவார்கள். கவனமாயிருங்கள். மனிதர்கள் நல்லவர்களை நம்புவதில்லை, நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை தான் நம்புகிறார்கள். கர்ணன் துரியோதனை நம்பியதைப் போல. இன்னொருவரின் சொல் கேட்டு நம்மை ஒருவர் ஒதுக்கினால் விட்டுவிடுங்கள். அப்படிப்பட்டவரின் அன்பில் ஒருபோதும் நேர்மையோ உண்மையோ இருக்காது. சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதீர்கள். அதுவே உங்கள் வாழ்வில் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது. எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று எண்ணுவதை விட நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைப்பதே வாழ்வை நலமாக்கும்.